இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் பொது உடைமையின் காவலருமான நல்லக்கண்ணு காலமானார். உடல்நலக் குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிற்பகல் 1:55 மணிக்கு உயிர் பிரிந்தது. நல்லக்கண்ணுவுக்கு அதிதீவிர சிகிச்சை அளித்த போது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்தன. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் விளக்கம். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர் நல்லக்கண்ணு. சுதந்திர போராட்டம், விவசாயிகள் போராட்டம், தீண்டாமை மற்றும் கனிமவள கொள்கைக்கு எதிரான போராட்டம் என்று தன்னுடைய வாழ்க்கையை போராட்டங்களில் கழித்தவர். அமைதியாக வலம் வந்த அரசியல் எரிமலை நல்லக்கண்ணு என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். இனிய தோழருக்கு முழு அரசு மரியாதையுடன் செவ்வணக்கம் செலுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. சமகாலத்தில் வாழ்ந்த சமரசமற்ற போராளி நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணு ஐயா வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பது நமக்கு பெருமை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். சிபிஐ மூத்த தலைவர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். தனக்கென்று வாழாமல் பிறருக்கென்று வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு என புகழாரம். மருத்துவ ஆய்வுக்காக நல்லக்கண்ணு உடல் தானம் செய்யப்படும். சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. நல்லக்கண்ணு மறைவால் ஒரு வாரத்திற்கு சிபிஐ துக்கம் அனுசரிப்பு. செங்கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிப்பு. மறைந்த நல்லக்கண்ணுவுக்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு செல்வ பெருந்தகை திருமாவளவன் வலியுறுத்தல். மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்றும் மாநில அரசுக்கு செல்வ பெருந்தகை கோரிக்கை. ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடலுக்கு எல்முருகன், நயினார் நாகேந்திரன் ஆகியோர் அஞ்சலி. பாரத ரத்னா விருது கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் பரிந்துரைப்போம் என்றும் எல்முருகன் பேட்டி. வேண்டுகோளுமே பாரத ரத்னா வரணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையா வச்சிருக்காங்க. நீங்க அதை சொல்லிருக்கோம், கண்டிப்பா சொல்லுவோம். நல்லக்கண்ணுவின் மறைவு பொது வாழ்க்கைக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல். ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக தம்முடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்த போராளி என்றும் புகழாரம். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லக்கண்ணு உடலுக்கு அமைச்சர் சேகர் பாபு அஞ்சலி. திருமாவளவன், செல்வ பெருந்தகை, சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி. மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்தவர் நல்லக்கண்ணு என்று நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். மக்களின் உரிமைகளுக்காக தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி என்று தாவேக தலைவர் விஜய் புகழாரம். நல்லக்கண்ணு மறைவுக்கு செல்வ பெருந்தகை, சீமான், தமிழிசை சவுந்தரராஜன், கனிமொழி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். தியாகங்களும் போராட்டங்களும் நிறைந்த பெரு வாழ்வுக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணு என புகழாரம். தேர்தலுக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. மதுரையை சேர்ந்தவர் தொடர்ந்த வழக்கை ஒத்திவைத்தது தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் அமர்வு. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியால் புறநகர் ரயில் சேவை தொடர்ந்து பாதிப்பு. 6வது நாளாக பயணிகள் அவதி. சென்னை புறநகர் ரயில் சேவை பாதிப்புக்கு வரக்கூடிய திங்கட்கிழமைக்குள் தீர்வு என்று தெற்கு ரயில்வே தகவல். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரயில்களில் 5 பெட்டிகள் கூடுதலாக சேர்க்கப்படும் என்றும் தெரிவித்ததாக தயாநிதி மாறன் எம்பி பேட்டி. காலம்பேரா இருக்கிற ட்ரெயினில், எலக்ட்ரிக் இருக்கிற ட்ரெயினில் இன்னும் அடிஷனலாக 5 கோச்சுகளை இணைத்து பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கின்ற வகையிலே செயல்படுவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். சென்னையில் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு மேலும் 5000 ரூபாய் அதிகரிப்பு.
மூழ்கும் அதிமுக கப்பலில் பாஜக சேர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தால் பூஜ்ஜியம் தான் என்றும் ராஜ்யம் கிடைக்காது என்றும் பேச்சு. பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தடை செய்ய நினைத்தார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 5000 ரூபாய் வழங்கியதை கிண்டலடித்துவிட்டு தற்போது உரிமை கொண்டாட பார்க்கிறார்கள் என்றும் பேச்சு. 5000 ரூபாய் அட்வான்ஸ் பணமாக போட்டேன். நாம பண்ண இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல மக்கள் ஹாப்பி. முதல்ல இதை கிண்டலடிச்சாங்க, கொச்சைப்படுத்தினாங்க. நம்ம அதிரடி முடிவுக்கு மக்கள் கிட்ட கிடைச்ச வரவேற்பை மறைக்க முடியல. அதனால இப்போ அதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ எங்களால தான் நடந்துச்சு, உரிமை கொண்டாட வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன வேணாலும் சொல்லி புலம்புங்க, எங்க திட்டங்கள் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று முடிவெடுக்க இவர்கள் யார்? பீகாரில் பள்ளி அருகே இறைச்சிக் கடைகளை மூட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உத்தரவிட்டதை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. புதிய அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சியினர் உரிமையோடு என்னை தொலைச்சி எடுத்துருவாங்க. நாகர்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலகல பேச்சு. உங்களுக்கு புது அறிவிப்புகளை வெளியிடாம போனா நல்லா இருக்குமா? மேடையில் இருக்க சும்மா இருப்பாங்களா? அது காங்கிரஸ் கட்சியை கேட்க வேண்டாம், தொலைச்சி எடுத்துருவாங்க உரிமையோட. அதிமுக கூட்டணியில் 38 தொகுதிகளை பாஜக கேட்பதாக தகவல். நாளை பியூஷ் கோயல் சென்னை வர இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீட்டில் முடிவு எட்டப்பட வாய்ப்பு. பாமக சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஆணை. நமக்கான வாகனம் இதோ வந்துவிட்டது என்று தொண்டர்களுக்கு ராமதாஸ் அறிக்கை. தேர்தல் நிலைப்பாடு குறித்து நாளை ஆலோசனை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சூசகம். அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி சீட் கேட்கவில்லை. நெல்லையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ராஜ்யசபா எப்படி நான் கேட்கல, நான் சொல்லிட்டேன் நான் கேட்கவில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நியூஸ் 18 இது வந்திருக்கு. போற போக்கை பார்த்தால் அதிமுகவுக்கே பாஜக தான் தொகுதியை ஒதுக்கி தரும் போல் இருக்கிறது. மோடியா இந்த லேடியா என்று கேட்ட ஜெயலலிதாவின் உண்மை தொண்டர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இது என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் எக்ஸ் பதிவு. சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கக்கூடிய வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு. மார்ச் 24 விசாரணைக்கு ஆஜராக எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ்களை வழங்குவதற்கு மாணவர்களிடம் லஞ்சம் பெற்றதாக புகார். சிபிஐ விசாரணை மேற்கொள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொள்ளாச்சியில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் 2000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். விவசாயிகள் வேதனை. இரண்டு நாள் பயணமாக இஸ்ரேல் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்த அந்நாட்டு பிரதமர் நெத்தன்யாகு. இன்று இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நீதித்துறையின் பெயருக்கு களங்கம் கற்பிப்பதை அனுமதிக்க முடியாது. நீதித்துறையில் ஊழல் என்னும் பாடத்திட்டத்தை சிபிஎஸ்இ 8ஆம் வகுப்பில் சேர்த்தது குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. ஒடிசாவில் சுரங்கத்துறை துணை இயக்குநர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட 4 கோடி ரூபாய் பறிமுதல்.
30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை. அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவு. ஹரியானாவில் IDFC வங்கியில் 590 கோடி ரூபாய் முறைகேடு. 4 பேரை கைது செய்து விசாரணை. நாகை மாவட்ட தாவேகா செயலாளர் மற்றும் அவருடைய மகன் மீது காவல்துறை வழக்கு பதிவு. கட்சி நிர்வாகிகளை அவதூறாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. உதகை அருகே லவுடேல் ராபின்பேட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை. வீட்டு வாசலுக்கே வந்ததால் பொதுமக்கள் அச்சம். ரஜினியின் 173வது படத்தில் மலையாள நடிகர் ஃபசில் ஜோசப் நடிக்க உள்ளதாக தகவல். ஏப்ரல் மாதம் படப்பிடிப்பு தொடங்கப்பட வாய்ப்பு.